அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய கதையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது வைகுண்ட பிராப்தி. ஒரு அபூர்வ மனிதர், நான் இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு வைகுண்டம் போகப் போகிறேன், வாருங்கள் உங்களிடம் விடைபெற்றுச் செல்கிறேன் என்றார். இது உண்மையில் நடந்த கதை. யார் அந்த அபூர்வ மனிதர்? பாருங்கள், பார்ப்போம். துக்காராமுக்கும் பாண்டுரங்கனுக்கும் ஒரு உடன்பாடு. விட்டலா, உன் நாமத்தை சொல்பவர்கள் வைகுண்டம் போகலாம் என்கிறார்களே, நான் தான் உன் நாமத்தை எப்பொழுதும் மூச்சோடு கலந்து உச்சரிக்கின்றேனே, நான் ஏன் இந்த உடலோடு ஒரு நாள் வைகுண்டம் வரக்கூடாது? நான் ஒரு உதாரணமாக எல்லோருக்கும், இதோ பாருங்கள், நான் விட்டலனை பூஜித்ததால் நேரே உங்கள் எதிரே வைகுண்டம் செல்கிறேன் என்று நிரூபிக்க முடியுமே என்றார் துக்காராம். ஓகே, நோ ப்ராப்ளம் என்று கூறிவிட்டு விட்டலன் மற்ற பக்தர்களைப் போல் சூக்ஷ்ம சரீரத்தில் வராமல் இந்த ஸ்தூல சரீரத்துடனேயே உங்களை வைகுண்டத்தில் ஏற்கிறேன் என்றான் விட்டலன். குறிப்பிட்ட நாளன்று குறித்த நேரத்தில் துக்காராம் தன் வீட்டு வாசலில் மூட்டை முடிச்சு ஒன்றுமில்லாமல் தம்புராவை மீட்டிக்கொண்டு அபங்கம் பாடிக்கொண்டு தன்னை மறந்து பாண்டுரங்கன் மிகமையில் மகிழ நாராயணன் கருடாரூடனாக வந்து அவரை ஏற்றுக்கொண்டு திரும்பியதை அனைவரும் வாய் பிளந்து பார்த்த ஒரு அதிசயம் நடந்தது. வெகு காலத்திற்கு பின்னர் துக்காராம் சுவாமிகளின் பேரன் தம்புராவை மீட்டிக்கொண்டு அபங்க உபன்யாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சிலர் அவரிடம், சுவாமி, உங்கள் தாத்தா இந்த உடம்போடையே வைகுண்டம் போனார் என்று அறிகிறோமே, அது உண்மையில் நடந்ததா என்றனர். கண்களில் நீர் வடிந்தோட அவர் அப்போது, ஹே பாண்டுரங்கா, துக்காராம் சுவாமிகளை நீயே நேரில் வந்து உயிரோடு வைகுண்டம் கூட்டிச் சென்றது உண்மையெனில் அவர் உபயோகித்த இந்த தம்புராவையும் அவரிடம் கொண்டு சேர்ப்பாயாக என்று வேண்டின போது அவர் கையில் இருந்த தம்புரா மெதுவாக கிளம்பி ராக்கெட் போல் வானில் பறந்து சென்று வைகுண்டம் அடைந்தது. இறைவனிடம் நாம் வைக்கும் பூரண பக்தி அவனை வேலைக்காரனாக்கி சொன்னதை செய்ய வைக்கிறதே. என்ன அதிசயம்! இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.